இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போயிட்டு திருப்பி நான் வந்து டாரிஃப் போடுவேன் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு சீல் தட் திங், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2 நாடுகளையும் ஒன்று ட்ரேட் டைப் வச்சுருக்கீங்க. ஸோ அவங்க 2 பேர்கிட்டையும் ட்ரேட் டைப் இருக்குது, சப்ளை அவங்ககிட்ட தான் வருது. ஸோ இந்தியாக்கிட்டையும் சைனாக்கிட்டையும் நீங்கள் வந்து முழுசாக திருப்பி ட்ரேடு போட்டு நான் வந்து 100%லாம் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன தடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்னும் சீக்கிரமாக, அதாவது கேட்டலிஸ்ட் மாதிரி நடக்கும், அவ்வளோதான். அது நீங்கள் செய்கிறதுனால அது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு தான் வந்து இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்ஸ் நாடுகளையும் நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து ட்ரை பண்ணுறது வந்து இருக்கிற வேர்ல்டு ஆர்டரை அப்படியே புஷ் பண்ணுறதுக்கு என்னவோ அதை பார்க்குறாரு. ஆனால் அப்படி புஷ் ஆகுன்ற மாதிரி நான் நினைக்கல. மாற்றம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கு காரணம் அவங்க தான். அது வந்து 1930லேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஒரு வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி அந்த திங்ஸ் வந்து ஒரு 100 வருஷம் ஜென்ரலாக இருக்குது அப்படின்னா we are almost at like 95 இல்லையா. ஸோ 95 இயர்ஸ் இருக்குது. ஸோ 4 இயர்ஸ் கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக it will not be a new world reserve currency, பட் இந்த வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி டாலர் இருக்கு இல்லையா, இதை அப்படியே சைட்லைன் பண்ணிவிட்டு அந்தந்த கண்ட்ரிஸ் ரெஸ்பெக்டிவ் கரன்சிஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றத என்னோட பார்வையை நான் வைக்கிறேன்.